ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே புதுவோடு திருச்சபையின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet you all of you in the wonderful name of Jesus Christ of Nazareth on behalf of New Life Christian Assembly at Williwack. இந்த நாளிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். We have gathered in the presence of God to hear the voice of God, because we cannot live successfully without the word of God on this earth. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வெற்றி வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே இல்லவே இல்லை, not at all. ஆகவே இந்த நாளிலே அற்புதங்களை குறித்து, அற்புதங்களுக்கு லீவு கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அற்புதங்கள் ஓய்வதில்லை. அலைகள் எப்படி கடலிலே ஓய்வதில்லையோ அப்படியே அற்புதங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓய்வதில்லை என்பதை குறித்து பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் எனக்கு செய்து கொடுத்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் வாசிக்கிறோம். When we read the Holy Bible from the book of Genesis to Revelation, we may see so many miracles and wonders in the Bible. ஆகவே நீங்கள் நானும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை காண்கிறோம், வாசிக்கிறோம். இதிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் தொடர்ந்து throughout life, all the days of our life, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அற்புதங்கள் அல்ல அதிசயங்கள் அடையாளங்கள் காணப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 கோட்பாடுகள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 மிக முக்கியமான சத்தியம் அல்லது கோட்பாடுகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. கவனிங்கள், வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பஞ்சகாலத்திலே 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டு தானி விளைந்தது எப்படி, 100 வயதிலே சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போன சூழலிலே குழந்தை பிறந்தது எப்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பு காலவாயிலிருந்து விடுதலையானது எப்படி, யோசேப்பு அடிமை ராஜாவாக அல்லது தேசத்தினுடைய பிரதமராக மாறியது எப்படி, யாக்கோபு கோலும் கையுமாக சென்றவர் 20 ஆண்டு கழித்து வரும் பொழுது ஏமாற்று பெருவழியாகிய லாபான் இடத்திலிருந்து 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தது எப்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே நடந்து சென்றது, கடலிலே நடந்து சென்றது எப்படி, மாறா மதுரமானது எப்படி, கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் வந்து சேர்ந்தது எப்படி, வானம் திறந்து 40 ஆண்டுகள் மன்னாவை திருப்தியாய் புசித்து கடந்து சென்றது எப்படி, கொள்ளை நோய்களும் தப்பினது எப்படி. வேதத்தில் எழுதியிருக்கிறது, சர்ப்பத்தினாலும் தேள்களினாலும் காணப்பட்டுகிற வனாந்தரத்தை சுகமாய் அவர்கள் கடந்து சென்றது எப்படி, 40 ஆண்டுகள் அவர்கள் கால் வீங்கவும் இல்லை, போட்டிருக்கிற துணி வஸ்திரம் பழைமை ஆகவும் இல்லை, ஒருவரும் பலவீனப்பட்டதில்லை, அப்படி சுகமாய் வாழ்ந்து கடந்து சென்றது எப்படி, கோடாரி தண்ணில் மிதந்தது எப்படி, முட்செடி எப்படி வெந்து போகாமலும் கருகி போகாமலும் புகையில்லாமலும் அப்படியே எரிந்தது, ஆனால் வெந்து போகாது இருந்தது எப்படி. எல்லாமே அற்புதம் தான், எல்லாமே அற்புதம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான சகோதரனே,
எல்லாமே அற்புதம்தான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அற்புதங்கள் அலைகள் ஓயாதபடி இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதமாகிய அலைகள் ஓயாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு விசுவாச பாதையில கற்றுக்கொள்ள வேண்டிய 3 கோட்பாடுகள் அல்லது 3 கருத்துகள் அல்லது 3 விதமான சத்தியங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்தின் கோட்பாடு என்பது வேறு, பரலோகத்தின் கோட்பாடு என்பது வேறு. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியமே, இந்த உலகம் என்பது குறைவுள்ளது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியின் சீரும் சிறப்புமாக சிருஷ்டித்தார். மனிதனை சீரும் சிறப்புமாக ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்தார். பாவம் நடந்துவிட்டது. பாவம் என்றால் என்ன? What does it mean? பைபிள் சொல்லுகிறது, the first family Adam and his wife Eve rejected the God's word in the Garden of Eden. தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், அதுதான் பாவம். வேறு அங்கு ஏதோ காரியம் நடைபெறவில்லை, அதுதான் பாவம். தேவனுடைய வார்த்தையை மீறினதினாலே ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. என்ன? அவருடைய குணாதிசயங்கள் மாறிவிட்டது. தேவன் தெய்வீக குணங்களாய் இருந்தவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவ சாயலாய், நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் உண்மையும் இரக்கமும் அன்பும் மன்னிக்கிற சுபாவமும் பரிசுத்தமும் இப்படியாக தெய்வீக சுபாவங்களோடு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பிசாசு சுபாவங்களாக மாறிவிட்டார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, ஏமாற்று, பொய், பித்தலாட்டம் என்று இப்படி எல்லா விதமான பிசாசுடைய குணங்கள் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். இதுதான் நடந்த சம்பவம். இன்றைக்கு நான் சொல்லட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு யார் ஒருத்தர் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தெய்வீக குணத்தில் வளருவார்கள். யார் ஒருத்தர் கீழ்ப்படியவில்லையோ, மீறுகிறார்களோ, அவர்களுக்குள்ளே தெய்வீக குணம் அல்ல, பிசாசுடைய குணங்கள் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்களும் உங்கள் பிதாக்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆகவே நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்கள், இந்த அப்படிப்பட்ட பூமியிலே பாவம் நடந்த பிற்பாடு தேவன் அவர்களை சபித்தார். ஆதாமை பார்த்து சொன்னார், நீ பூமியில இருக்கிற நாள் மட்டும் வேர்வை சிந்தி பாடுபட்டு கஷ்டப்பட்டு நீ புசிப்பாய் என்று சொன்னார். அதே நேரத்தில் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் இன்னும் மிகவும் வேதனை பெருக பண்ணுவேன், நீ பிள்ளை பெறும் பொழுது நீ வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி அதன் பிற்பாடு இந்த உலகத்திலே பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், கண்ணீர், கவலை, துக்கம், சஞ்சலம், வருத்தம், பாரம், போராட்டம், ஏராளமான காரியங்கள் வந்துவிட்டது. மரணமும் வந்து சேர்ந்தது. கவனிங்கள், இந்த உலகம் குறைவுள்ள உலகம்தான். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் யாரும் திருப்தியாக சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் ஒருவர் நினைக்கலாம், அப்படியான இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எல்லாரும் குறைபட்டு தான் வாழ வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்குமா? இதற்கு மாற்றமே கிடையாதா? ஒரு மாற்று வழி உண்டு. என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வழியை நான் அறிவிக்கட்டும். இந்த உலகத்திலே நீ குறைவுள்ள மனிதனாக வாழுகிற நீ, கஷ்டத்தில் வாழுகிற நீ, விடுதலை இல்லாமல் இருக்கிற நீ, துக்கமும் சஞ்சலமும் வியாதியும் போராட்டத்தில் வாழுகிற உன்னுடைய குடும்பம் ஒரு மாற்று நிலைக்கு வர வேண்டுமானால் நான் சொல்லுகிற வழி, வேதம் சொல்லுகிற ஒரு வழி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Why do we accept the Lord Jesus Christ as our personal Lord and Savior? ஏன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம்? If you accept the Lord Jesus Christ as our Lord and Savior, we may receive all kinds of blessing from God. எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை. ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒருவரே நிறைவானவராய் இருக்கிறபடினாலே, நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு அவரே சகல அதிகாரமும் வல்லமை உடையவராய் இருக்கிறபடினாலே, அவர் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையை நிறைவாக்கி கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு இந்த நற்செய்தியை உனக்கு நான் அறிவிக்கட்டும்.
ஒருவேளை நீ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்திலே ஜீவிக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு நான் கூறுகிற இயேசுவை ஏற்றுக்கொண்டால் 2 ஆசீர்வாதம் உனக்கு மிக முக்கியமாக உண்டாகும். ஒன்று, இந்த உலகத்திலே குறைவில்லாமல் வாழ முடியும். The book of Ruth chapter 2 verse 12 says, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவும் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே குறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறி குறைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நிறைவாய் வாழ முடியும். இரண்டாவது, அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் சேரலாம். நாம் பாதாளத்தில் போய் நம்ம அழிவை சந்திப்பதல்ல, பரலோகத்தில் சென்று தேவனோடு கூட நித்திய காலமாய் மரணம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். என் அன்பு சகோதரனை, இன்றைக்கு வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. முதல் கோட்பாடு என்ன? இந்த உலகத்தின் கோட்பாடுகள் என்பது வேறு, பரலோகத்தினுடைய கோட்பாடு என்பது வேறு. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலக கோட்பாடு என்ன? அறுவடை ஆக வேண்டுமானால் விதைக்க வேண்டும் என்பது, விதைப்பு உண்டாயிருந்தால் மட்டுமே அறுவடை ஆகும். விதைப்பும் அறுப்பதும் என்பதுதான் கோட்பாடு. ஒரு மரம் அல்லது ஒரு செடி அல்லது ஒரு பிராணி, ஒரு ஜீவன் அல்லது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் அவன் தண்ணீர் பருக வேண்டும், ஆகாரம் சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் அவன் வளருவான். இது ஒரு கோட்பாடு. அது மட்டுமல்ல, ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் ஒரு ஆண் பெண் 2 பேர் திருமணமாகி கூடி வர வேண்டும், அப்பொழுதுதான் குழந்தை பிறக்கும். இது ஒரு கோட்பாடு. இப்படிப்பட்ட கோட்பாடு, இப்படி ஏராளமான கோட்பாடுகளிலே இயங்குகிறது தான் உலகம். ஆனால் பரலோகம் என்பது அப்படி இயங்குவதல்ல. இயற்கையின் கோட்பாடுகள் என்பது வேறு, பரலோக கோட்பாடு என்பது வேறு. பரலோக கோட்பாடு என்பது என்ன? இந்த உலகத்தில் இயங்குகிற எல்லா கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு இயங்குகிறது தான் பரலோக கோட்பாடு. 2 உதாரணங்களை நான் சொல்லட்டும். மோசே மலை அடிவாரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். முட்செடியிலே தீ பற்றி எரிகிறது. தூரத்தில் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். புகை வரவில்லை, அந்த முட்செடி வெந்து போகவில்லை, கரிந்து தீஞ்சி எந்த இதுவும் கீழே விழவும் இல்லை. எரிந்தது எரிந்த வண்ணமாக இருக்கிறது, அது பச்சையாகவே இருக்கிறது. உலக கோட்பாடு என்ன செய்கிறது சொல்லுகிறது? தீப்பற்றி எரிந்தால் அது புகை வரும் அல்லது எரிந்து சாம்பலாகி கீழே விடும், அவ்வளவுதான். ஆனால் பரலோக கோட்பாடு அதற்கு அப்பாற்பட்டு இயங்குகிறது. அது எரிந்தது, புகையும் வரவில்லை, அது சாம்பலும் இல்லை, எரிந்து தளம் கீழே விழவில்லை. இந்த இயற்கையின் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு நடப்பதைத்தான் நாம் அற்புத காட்சி என்று சொல்கிறோம், அற்புதங்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே தேவன் சகல அதிகாரமும் படைத்தவர், சகல வல்லமையும் உடையவர். இந்த உலகம் இயங்குகிற கோட்பாட்டிலே இயங்குகிறதல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயங்குகிற வல்லமை கொண்டதுதான் நம்முடைய தேவனுடைய பரலோக ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் கணவனும் மனைவியும் சரீரம் செத்து போன போதிலும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போன போதிலும் கூட குழந்தையை தர முடியும். முட்செடியில தீ பற்றி எரிந்து கூட அது நிலைத்திருக்க, அது பச்சையாக இருக்க செய்ய முடியும். அது மட்டுமல்ல, கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியும், செய்ய முடியும். இப்படி செங்கடலில் நடக்க வைக்க முடியும், வனாந்தரத்தை கடந்து போக முடியும், யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்க முடியும். எதை வேண்டுமானாலும் பரலோகத்தினால் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் பரலோகம் அப்படிப்பட்ட வல்லமையும் அப்படிப்பட்ட சர்வ அதிகாரமும் கொண்டதா இருக்கிறபடினாலே நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தின் கோட்பாடுகளை விட பரலோகத்தின் கோட்பாடு மேலானது, அது வல்லமையானது, அது அதிகாரம் மிக்கது என்பதை நீங்கள் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஆமென். அந்த கோட்பாடின் வழி, அந்த கோட்பாடை வைத்துதான் பரலோகம் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தது. முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். ஒன்று. இரண்டாவது கோட்பாடு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவனத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது.
யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every good gifts and every perfect gifts come down from God. தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. From Father of lights, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே, நீங்களும் நானும் ஒரு காலத்தில் பாவியாய் வாழ்ந்தோம், பாவத்துக்கு உட்பட்டோம், அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தோம். ஆனால் இயேசுவை இந்த நாட்களில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Once upon a time we were living into sin and curse and were wandering here and there without peace and rest in the life, because we didn't accept the Lord Jesus Christ as our personal Lord and Savior. We didn't go to the church, we didn't read the Holy Bible, we didn't hear the voice of God. Not only that, but also we didn't obey to the voice of our parents. So we met so many problems big and small in our life. ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்தித்தோம், சிறிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்தோம். Nowadays we accepted Jesus Christ as our Lord, as our Savior, and to baptize in the name of the Father and the Son and the Holy Spirit, and have been filled with the power of the Holy Spirit to do powerful work for the kingdom of heaven. Today we are living as a righteous man and justice person in the eyes of God. ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் பழங்காலத்தில் வாழ்ந்தது வேறு, இந்த காலத்தில் வாழ்ந்தது வேறு. இந்த காலத்தில் நீதிமான்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலே வாழுகிறேன், ஆனால் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. நான் பரலோகத்துக்குரியவனாக இருக்கிறேன். பரமபிதா என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். ஆவியானவருடைய தேற்றரவாளராக இருக்கிறார். தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்கிற உதவி செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தடையில்லாமல் இடையூறு இல்லாமல் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறவங்க பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு எல்லாவற்றையுமே பரலோகம் தான் கொடுக்கிறது. நான் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறினேன், அன்றே நாள் முதற்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதிக்கிறபடி அவருடைய பிள்ளையானதில் இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதையும் தருவதில்லை. இந்த உலகத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. கம்பெனியில் வேலை செய்யலாம், அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், சம்பளம் பரலோகம் தான் தருகிறது. ஊழியம் செய்யலாம், சபையில் ஊழியம் நடத்தலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், தீர்க்கதரிசன ஊழியம் செய்யலாம், அல்லது போதக ஊழியம் செய்யலாம், அப்போஸ்தல ஊழியம் செய்யலாம். கூலி பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. திருமணம் பண்ணலாம், மனைவியோடு வாழலாம், பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து தான் கொடுக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த உலகத்திலே எந்த ஒரு இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், அல்லது இன்ஜினியராக இருந்து வீடு கட்டலாம், மருத்துவராக இருந்து ஜனங்களுக்கு பணியாற்றலாம். எந்த வேலையை செய்தாலும் நமக்கு வேண்டிய தேவைகள், கூலி, சம்பளம் என்பது பரலோகத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறினோமோ, அன்று பரலோக ராஜ்யத்தின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் என்றைக்கு அங்கத்தினராய் மாறினோமோ, அன்றைய நாளிலிருந்து நமக்கு எல்லாமே பரலோகம் தான் கொடுக்கிறது. இந்த உலகம் எதை கொடுப்பதில்லை. ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என்ன? இந்த உலகத்திலே பஞ்சம் வரலாம், ஆனால் உங்கள் வீட்டிலும் நம்முடைய வீட்டிலே பட்டினி என்பது வராது. உலகத்திலே கொள்ளை நோய்கள் வரலாம், நம்முடைய வீட்டிலே சாவு என்பது வராது. உலகத்திலே பொருளாதார சீரழி வரலாம், ஆனால் நம்முடைய குடும்பத்திலே பண பற்றாக்குறை என்பது வரவே வராது என்று வேதம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் எதை இந்த உலகத்திலிருந்து பெற்றுக் கொள்வதில்லை, நாம் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். அவன் சொல்லுங்க. ஆகவே உலகத்திலே பல காரியங்கள் நடைபெறலாம், ஆனால் பரலோக தேவன் எனக்கு எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிறபடினாலே
என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு என்பது கிடையாது, கஷ்டம் என்பது கிடையாது, துன்பம் என்பது கிடையாது, பாடு என்பது கிடையாது, உபத்திரவம் என்பது கிடையாது, ஏதும் என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது. நான் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், மன மகிழ்ச்சியாய், கீர்த்தியும் புகழ்ச்சி உள்ள மகனாய் நான் வாழுவேன். எனக்கு பரலோகம் ஏனென்று சொன்னால் நான் பரலோகத்தின் பிரஜையாய் இருக்கிறேன், பரலோகத்தின் குடிமகனாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, நான் ஒரு உதாரணத்தை சொல்லட்டும். சுவிட்சர்லாந்து தேசத்திலே குறித்து ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள். அமெரிக்காவில் வாழக்கூடிய எல்லா ஜனங்களை பார்க்கும் சுவிட்சர்லாந்தில் வாழுகிற மக்கள் மிகவும் செழிப்பாக வாழுகிறார்கள், மிகவும் ஆசீர்வாதமாக வாழுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை காட்டிலும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அதிக சம்பளம் கொடுக்கிறது. அவர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை விட நாங்கள் அதிகமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று கேட்டதற்கு அவர்கள் இப்படி சொன்னார்கள், எங்களுடைய அரசாங்கம் 2 மடங்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கிறது, அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கிறதை விட அதிக சம்பளம் கொடுக்கிறது. எல்லாருக்கும் வீடு, ஒவ்வொரு தனிநபருக்கும் கார், எங்களுடைய நாட்டினுடைய நீர்வளம், நிலவளம், பால்வளம், கனிம வளம் எல்லாமே நிரம்பி வழிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை நாட்டு ஆளக்கூடிய பிரதமர் எங்களை மிகவும் எங்களுடைய ஒரு குறை வராதபடி எங்களை பார்த்துக் கொள்கிறார், எங்கள் மேல் கரிசனையும் விசாரிக்கும்படியவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதை சொன்னார்கள். நான் சொல்ல அருமையான சகோதரனே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களுக்கு தேவை என்னதென்று ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு அவ்வளவு கரிசனையும் விசாரிப்பும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் அதை பார்க்க மேலானது. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிரஜைகள், அவருடைய குடிமக்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை கொடுப்பதற்கும், அவர்களை விசாரிப்பதற்கும், அவர்கள் கரிசனையாக இருந்து அவருடைய தேவையை சந்திப்பதற்கும், ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் செய்வதற்கு நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யமும் ஆண்டவர் மேலானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே நீங்கள் நான் பயப்பட வேண்டியதில்லை. வேதம் தெளிவாக எழுதிக்கிறது. முதலாவது கொள்ள வேண்டிய கோட்பாடு என்ன? நம்முடைய இந்த உலகத்தின் கோட்பாடு வேற, அதற்கு மேலான கோட்பாடுகளை பரலோகம் இயங்குகிறது. எனக்கு தேவை வரும் பொழுது, எனக்கு அவசியம் வரும் பொழுது தேவன் தம்முடைய அதிகாரத்தை வல்லமை பயன்படுத்தி என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிற முதல் கோட்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கோட்பாடு, நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் பிரஜையாக இருக்கிறேன், எனக்கு வேண்டியது எல்லாம் அங்கிருந்து கொடுக்கப்படுகிறது. ஆகிய நான் உயிரோ என் தலை சாயுமையிட்டு எனக்கு தேவன் கொடுப்பார். என் பிள்ளைகளுக்கு என் காலத்துக்கு பிற்பாடு என் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். என் பிள்ளைகள் காலத்துக்கு பிற்பாடு என் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பார். எனக்கு வேண்டியது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு வேண்டியது மட்டுமல்ல, பேர பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சந்ததியாக கொடுக்கிறது மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியது, எங்கள் ஊழியத்துக்கு வேண்டியது அத்தனை பேருக்கு அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் பரலோகம் நிரம்பி வழிகிறது, கொட்டுகிறது, நிரம்பி. அந்த பரலோகத்தில் குறைவு என்பது இல்லை. பரலோக பண்டகசாலை நிரம்பி இருக்கிறது. வானத்தின் மதகுகளை திறந்து உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு சகோதரி சகோதரியே, நிறைவும் பரிபூர்ணமும் சம்பூர்ணம் நிறைந்த பரலோகத்திலே குறைவு என்பதே கிடையாது. அந்த குறைவில்லாத பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாக இருக்கிறபடினாலே எனக்கு வேண்டியது அத்தனையும் தேவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே இப்படி எழுதியிருக்கிறது. And when he had called his 12 disciples to him, he gave the power over unclean spirits to cast them out and to heal all kinds of sickness and all kinds of disease. இங்கே வியாதிஸ்தர்களை சுகமாக்க, அசுத்தாவிகளை துரத்த நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 17வது வசனத்திலே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவனே? விசுவாசை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள், நவமான பாஷைகள் பேசுவார்கள், இப்படி அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்வார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, அலைகள் ஓயாதபடிக்கு ஓய்வில்லாமல் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதமாகிய அலைகள் ஓய்வில்லாமல் நடந்தேறுவதற்கு
காணப்படுவதற்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 கோட்பாடுகள். ஒன்று, இந்த உலகத்தின் கோட்பாடுகளை விட மேலான கோட்பாடு கொண்டது, அதிக வல்லமையும் அதிகாரம் கொண்டது பரலோகத்து ராஜ்யத்தினுடைய கோட்பாடு. எனக்கு எது தேவையோ எது அவசியமோ அப்பொழுது இந்த உலகத்தின் கோட்பாடுகளை கொண்டல்ல, பரலோகம் தேவன் தன்னுடைய கோட்பாடுகளை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை வல்லமையை கொண்டு எனக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிறேன். ஆகவே எனக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் ஒன்று கூட குறைவில்லாமல், அதனால்தான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First you shall seek the kingdom of God and the righteousness, and all these things shall be given to you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனையும் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவு என்பது இல்லவே இல்லை. மூன்றாவதாக, அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியையும் வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை முழு வாழ்க்கையும் ஓய்வில்லாமல், அற்புதங்களுக்கு லீவில்லை, அற்புதங்களுக்கு ஓய்வில்லை என்கிற நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பீங்கள். எனக்கு அன்பு சகோதரனே, நீ என்றைக்கு உனக்கு கொடுத்த அதிகாரத்தை, உனக்கு கொடுத்த வல்லமை நீ பயன்படுத்துகிறாயோ, உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிகழக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகவே நீ பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை, நீ பெற்றுக்கொண்ட வரங்களை, நீ பெற்றுக்கொண்ட வல்லமையை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த அற்புதம் செய்கிற வரங்களை தட்டி எழுப்பி மறுபடியும் அதை கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு நீ செயல்படு. நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திலும் அற்புதங்கள் நடக்கும், தேவனுடைய ராஜ்யமும் வளர்ந்தேறும், உன்னுடைய வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையை காணப்படும். ஆகவே ஒப்புக் கொடுப்போம், தீர்மானிப்போம், எங்களுடைய வாழ்க்கை அற்புதமயமாய் விளங்க தீர்மானம் எடுத்து இன்றைய நாள் முதல் கொண்டு ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் 3 கோட்பாடுகளை கற்றுக்கொண்டோம். ஒன்று, இந்த உலகத்திற்கு மேற்பட்ட இந்த உலகத்திலே இயங்குகிற கோட்பாடுகளை பார்க்கிலும் மேலான கோட்பாடு கொண்டது பரலோகம். எனக்கு அவசியம் தேவை என்று வரும் பொழுது தேவன் தம்முடைய அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்தி அற்புதமான காரியத்தை வாழ்க்கையை செய்கிறார் என்கிற கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் இந்த உலகத்தில் வாழுகிறேன், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிறேன். அந்த ராஜ்யம் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் பண்டகசாலை நிரம்பி வழிகிறது. ஆகவே அந்த ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறபடினாலே எனக்கு வேண்டியது அத்தனையும் பரலோகம் எனக்கு சப்ளை பண்ணுகிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். மூன்றாவது கோட்பாடு, தேவன் அற்புதங்களை என் வாழ்நாள் முழுவதும் அற்புதமயமானதாக விளங்க எனக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் எனக்கு வரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் பயன்படுத்துவேன். இன்றைய நாள் முதல் கொண்டு அதை பயன்படுத்தி வாழுவேன். ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்துவேன். என் வாழ்க்கை முழுவதும் அற்புதமயமானதாய் விளங்கும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை அற்புதமயமான வாழ்க்கையாக மாறும். ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அற்புதமயமானதாய் மாறட்டும், அதிசயமானதாய் மாறட்டும், அடையாளங்கள் நிறைந்ததாய் மாறட்டும், ஆச்சரியம் நிறைந்ததாய் மாறட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அற்புதங்களுக்கு லீவில்லை, அற்புதங்களுக்கு ஓய்வில்லை. அலைகள் ஓய்வில்லாமல் இருக்கிறது போல அவருடைய வாழ்க்கையில் அற்புதமாகி அலைகள் ஓய்வில்லாமல் காணப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் சமாதானம் உடையதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.